அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என் சேனலில் ஒரு காஜா ரெசிபி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி நான் ஈஸியான ஒரு மெத்தடில் தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். என் சேனலை புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி 1 கப் கோதுமை மாவை வச்சு தான் இந்த ரெசிபியை செய்ய போகிறேன். 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதில் அரை ஸ்பூன் மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மாதிரி ஆயில் சேர்த்துக்கோங்க. இதை ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஆயில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் மாவோட. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு கையால் பிடிச்சி பாருங்கள். மாவு வந்து ஒரு ஷேப்புக்கு வரணும். அந்த அளவுக்கு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற மாவில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எனக்கு அரை கப் தண்ணி மாதிரி பிசைகிறதுக்கு போதுமாக இருந்துச்சு. மாவை பிசையும் போது கொஞ்சம் சாஃப்டாகவே பிசைஞ்சுக்கோங்க. மாவை கைவிடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு சரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு இப்போ நல்லாவே சாஃப்டாகவே இருக்குது. இன்னும் சாஃப்டாகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் மாதிரி மூடி போட்டு மூடி வச்சிடுவோம். இப்போ சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் வந்து நான் சுகர் எடுத்துருக்கேன். 1 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். இதை நல்லா பாயில் பண்ண விட்டுக்கோங்க. ஒரு ஏலக்காய் வந்து இடித்து சேர்த்துக்கிறேன். சுகர் சிரப் இப்போ ரெடி ஆகிட்டு வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த அளவுக்கு கம்பி பதமாக இருந்தால் போதும். இப்போ காஜா எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுக்கிற மாவை வந்து நான் 2 கப் பிரித்து எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மாவை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கெல்லாம் தட்டுற மாதிரி இதை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்த மாவில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நீங்கள் இதை ஆயிலை பூசி விட்டுக்கோங்க. ஒரு லேயர் மாதிரி நீங்கள் இதில் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். இதில் ஒரு லேயர் மாதிரி நீங்கள் மாவை நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ண பிறகு நீங்கள் இதை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிக்கிட்டால கொஞ்சம் டைட்டாகவே ரோல் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பொறுமையாகவே இதை ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோல் பண்ண மாவில் வந்து ஓரங்களுக்கு கொஞ்சமாக தண்ணியை பூசி நீங்கள் இதை நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோல் பண்ண மாவில் வந்து இப்போ 2 சைடையும் கட் பண்ணிக்கோங்க. கை அளவு வச்சு 1 இன்ச் மாதிரி இதை நீங்கள் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு நல்ல லேயராக இருக்குது. மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு பிளேட்டுக்கு இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். வீடியோவில் காட்டுற மாதிரி மாவை கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கையால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ரோலர் வச்சு நீங்கள் இதை ஒரு தரம்
ப்ரெஸ் பண்ணினாலே போதும். மிச்சமாகிக்கிற எல்லாத்தையுமே இதே மாதிரி செஞ்சுக்கலாம். க்ளீனான ஒரு பேனில் நீங்கள் கொஞ்சம் ஆயில் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணிக்கிட்டால நீங்கள் 2 சைடையும் மாற்றி மாற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மிச்சமாக இருக்கிற எல்லா காஜாவையும் நீங்கள் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சுகர் சிரப்பில் வந்து நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். கிட்ஸுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக தான் நான் இந்த ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். நான் இதில் 2 கலர் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். க்ரீன் கலர், ரெட் கலர் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். 2 கலருமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் 2 கலர் சேர்த்துருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இதை ஒரு வாட்டி சரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற கிட்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்பவும் பிடிக்கும். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன்.